தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்துக்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை ஒன்றிய அரசு நியமித்திருக்கிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி முறையிட்டுள்ளார். ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் வகையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது என்றும், ஒன்றிய அரசின் இந்த செயல் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை மீறும் வகையில் உள்ளது என்றும் பிரசாந்த் பூஷன் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்துக்கு எதிரான வழக்கு நாளை விசாரணை பட்டியலில் 41வது வழக்காக உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், விரிவான விவரம் என்ன? அதாவது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமாரை நியமித்ததற்கு எதிராக தற்போது பல்வேறு தரப்பிலும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தற்போது இரவோடு இரவாக புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் ஆஜராகி தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஒன்றிய அரசு அவசரமாக புதிய தலைமை தேர்தல் ஆணையரும் 3வது ஆணையரையும் நேற்று நியமித்து உத்தரவிட்டிருக்கிறது. இரவோடு இரவாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அவசரமாக இந்த நியமனம் நடைபெற்றிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல், அரசியல் சாசனத்துக்கு எதிரான செயல், முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறக்கூடிய வகையில் இந்த உத்தரவை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே வழக்கு நாளை விசாரணை பட்டியலில் 41வது ஐட்டமாக இருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் வழக்காக இதனை விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது நீதிபதிகள் நாளை காலை மீண்டும் முறையிடும்படி கேட்டிருக்கிறார். அவசர வழக்குகள் விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கு முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பாக முயற்சிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவாதம் அளித்திருக்கிறது. விக்னேஷ், புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்துக்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. இதற்கு எதிராக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். நாளை இவ்வழக்கும் சேர்த்து விசாரணைக்கு வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.